10,000 ரூபாய் பட்ஜெட்ல என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்காக புதுசா ரெட்மில இருந்து Redmi 14C லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல 13C ல இருந்து இந்த 14Cக்கு என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல பெஸ்டா இருக்கு ஓபன் பண்ணி பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். பாக்ஸ் எப்பயும் போல ரெட் கலரா தான் கொடுத்து வச்சிருக்காங்க. முன்னாடி 14C அப்படின்னு மாடல் நேம் மட்டும் போட்டிருக்காங்க. கீழே ஒரு 2 விஷயம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணா மேலேயே மொபைல் இருக்குது. ஸோ அதை அப்படி உருவி எடுத்தா வாவ், டிசைன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள ஒரு சிம் எஜெக்டர் பின், ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட். எங்கடா கேஸை காணோம், கேஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு 33 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள். அவ்வளோதான். இதில் டிசைன் தாங்க பெரிய ஹைலைட்டே. நம்மகிட்ட இருக்கிறது ஸ்டார் கேஸ் பிளாக். இது போக ஸ்டார்லைட் ப்ளூ, ஸ்டார் டஸ்ட் பர்பிள் அப்படின்னு 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலயுமே ஸ்டார் அப்படின்னு என்னடா சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைனை உத்து பார்த்தீங்கன்னா பிளாக் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள வந்து லைட்டா சின்ன சின்ன டாட் மாதிரி நைட்டு வானத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஒரு 3D டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பட்ஜெட்ல பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பேக் தான் கொடுப்பாங்க. பட் இதுல கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் வைஸாவும் சரி, டிசைன் வைஸாவும் சரி, நம்மள ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க ரெட்மி. அப்படியே மேல இப்ப பெரும்பாலான மொபைல்ஸ்ல வர மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள்குள்ள கேமராஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே ரெட்மியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன்ல ஒரு பிடிக்காத விஷயம் என்னன்னா, கிளாஸ் பேக் அப்படின்னாலே பெரும்பாலான மாடல்ஸ்ல வரதுதான். கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே கேப்சர் ஆகுது. அதனால நீங்க கேஸ் போடாமலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அசிங்கமா ஆயிடும். அது போக கேஸுமே அவங்க கொடுத்து தொலைக்கல. ஏன்டா பட்ஜெட்ல தான் லான்ச் பண்றீங்க, அந்த கேஸாவது கொடுத்துருந்துருக்கலாம். சரி பரவாயில்ல. எப்பயும் போல பாக்ஸி டைப் டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் மொபைல் கொஞ்சம் பல்காக தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த கிளாஸ் பேக் கொடுத்துருக்கோன்னு சொல்லுவாங்க. 212 கிராம் இருக்கு. மற்ற கலர் வேரியன்ட் போனீங்க அப்படின்னா 205 கிராம் இருக்கு. திக்னஸ்மே 8.22 mm கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. வெயிட் அதிகமாகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த டைம் பேட்டரி கெபாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5160 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது போக 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள 33 வாட்க்கான அடாப்டர் கொடுக்குறாங்க. ஏன்டா மொபைலுக்கு 18 வாட் தான், ஆனா பாக்ஸ்க்குள்ள 33 வாட். ஒன்னு மொபைலுக்கு சப்போர்ட்டை கம்மியா கொடுத்து சார்ஜர் அதிகமா கொடுக்குறாங்க, இல்ல மொபைலுக்கு சப்போர்ட் அதிகமா கொடுத்து சார்ஜரை கம்மியா கொடுக்குறாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி கொடுத்து தொலைஞ்சாதான் என்ன, எப்போதான் திருந்த போறாங்களோ. அப்படியே மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ்லமே ஒரு மைனரான அப்கிரேட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் மீடியாடெக் ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் ஸ்னாப்டிராகனோட 4th Gen 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அதை விட இது கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். அது போக நிறைய பேர் வந்து ஸ்னாப்டிராகனை தான் விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து பெட்டர் சாய்ஸா இருக்கும். இது ஒரு 4nm ப்ராசஸர். LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2க்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தாலுமே 4,40,000க்கு மேல வருது. CPU த்ரோட்டில் டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்த்தா 85% வரைக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணுது. ஒரு நார்மலான யூசேஜுக்கு மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு, ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு இது வந்து பெட்டரா இருக்கும். ரொம்ப ஹெவியா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒருவேளை நீங்க 6GB RAM வாங்குனீங்க அப்படின்னா ஓரளவு ஃப்ரீ ஃபயர் இதெல்லாமே ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியும். அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 6.88 இன்ச்ல IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பட் HD+ டிஸ்ப்ளே தான். 2025 வந்தாச்சு, இன்னும் 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல HD+ டிஸ்ப்ளே கொடுத்துட்டு இருக்காங்க. இது ரொம்பவே பெரிய தொல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஃபுல் HD கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்குது. பீக் பிரைட்னஸா 600 nits கொடுத்திருக்காங்க. LCDல அவ்வளவுதான் வரும். இன்னும் கொஞ்சம் வேணா பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். இன்டோர்ல யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. டைரக்டா பார்க்கும்போது அந்த கலர்ஸ், வியூவிங் ஆங்கிள் இதெல்லாமே நல்லா இருக்கு. அதுபோக நீங்க அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் அந்த அளவுக்கு பிரைட்டரான டிஸ்ப்ளேவா தெரியல. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 90% அச்சீவ் பண்ணிருக்காங்க. இது போக அந்த லோ ப்ளூ லைட் ஃபிளிக்கர் ஃப்ரீ இதுக்கான TUV ரெகன்லேண்ட் சர்டிஃபைடும் இதுக்கு இருக்குது. ஆனா இந்த டிஸ்ப்ளே பஞ்ச் ஹோல் கிடையாது, வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல தான் கொடுத்திருக்காங்க. சோ 2025ல HD+ கொடுக்குறாங்க, வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த டிஸ்ப்ளேக்கு ஒரு ஸ்கிராட்ச் கார்டு கூட ஒட்டி கொடுக்கல. ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து கட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்ல கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபுல் HD+ஓட ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேவா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருந்திருக்கும். அப்படியே உள்ள சாஃப்ட்வேருக்கு போனா இங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 தான் கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் Android 15 கிடையாது. அதுபோக 2 OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுபோக யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா தான் இருக்குது. இருந்தாலுமே நிறைய ப்ளூடூத்
ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, தேவையில்லாத குட்டி குட்டி கேம்ஸ் இருக்குது, லாக் ஸ்க்ரீனில் வர்ற அந்த கிளான்ஸோட ஆட்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுபோக அவுட் ஆஃப் த பாக்ஸே Android 15 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த செக்மெண்ட்ல இன்னுமே யாரும் Android 15ல லான்ச் பண்ணல. அப்படியே இங்க பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல 3.5mm ஜாக் கவர் பண்ணிருக்காங்க. பொதுவா டாப்ல நிறைய மாடல்ஸ்ல வராது, ஒரு சிலருக்கு இது வந்து பெட்டரா தோணலாம். ஆனா இதுல ஹையர் பிளாஸ்டரை கட் பண்ணிட்டாங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இல்ல. லெஃப்ட் சைடு வந்தா இங்க சிம் ஸ்லாட், டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டோட வருது. 2 சிம் 5G சப்போர்ட் பண்ணும். அது போக நீங்க 1 TB வரைக்கும் SD கார்டு போட்டுக்க முடியும். அப்படியே பாட்டம்ல வந்தா இங்க ஒரு மைக், டைப் C சார்ஜிங் போர்ட், அது பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர். சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. அதோட சவுண்ட் வந்து ஒரு லோ டீசென்ட்டா இருக்குது. ஆனா இங்க 150% வால்யூம் அப்படின்னு சொல்றாங்க. பட் மத்தவங்க எல்லாம் 150, 200, 300 அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகும்னா இந்த வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும்போது இதுல காட்டும் 150, 200, 300ன்னு. பட் ரெட்மி அந்த மாதிரிலாம் மார்க்கெட்டிங் பண்ணல. பட் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தான். பட் ஃபுல் வால்யூம் வச்சோம் அப்படின்னா ஓரளவு நல்ல லவுடா கேட்க முடியுது, டீசென்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படியே ரைட் சைடில் வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழே பவர் பட்டனும் வந்துருது. அதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. கேமரான்னு பார்த்தா டக்குன்னு பார்த்த உடனே 4 கேமரா இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஒன்னு 50 மெகாபிக்சல் அப்படின்னு டெக்ஸ்ட் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. ஒன்னு LED ஃபிளாஷ் இருக்கு, இன்னொன்னு 2 இருக்குது. அதுலயுமே ஒன்னு டம்மி சர்க்கிள் தான், ஒன்னுல தான் கேமரா இருக்குது. இங்க 50 மெகாபிக்சல் AI கேமரா அப்படின்னு சொல்றாங்க. ஏலாம் கிடையாது, கேமரா. அதோட பெர்ஃபார்மன்ஸ்மே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் ஒரு லோ பாக்குற மாதிரி இருக்கு. அதுலயுமே அந்த எக்ஸ்போஸ் இதெல்லாமே கம்மியா தான் இருக்குது. கொஞ்சம் க்ளோஸ் அப் ஷாட்டா எடுக்கும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாமே நல்லா எடுத்து தருது. அதையுமே ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த டீடைல், ஷார்ப்னஸ் அதெல்லாம் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. நீங்க நார்மலா போட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, அதுவும் லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல. அப்படியே செல்ஃபிக்கு வந்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் 5 மெகாபிக்சல்ல இருந்து இந்த டைம் 8 மெகாபிக்சலா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ்மே நல்ல க்ளோஸ் அப் ஷாட் எடுக்கும்போது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஸ்கின் டோன், கலர்ஸ் எல்லாமே இதெல்லாம் பெட்டரா எடுத்து தருது. பட் ஜூம் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். இங்க வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு டீசென்ட்டா இருக்குது. அதனால பெரிய அளவுல கேமராலலாம் எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். ஓகே, கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64, 4+128, 6+128. 4+64 வந்து 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும், 4+128 11,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும், 6+128 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் சேல் பண்றாங்க. இப்போ இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க 4+64 வாங்குறத பெரும்பாலும் தவிர்த்துருங்க. ஏன்னா 2025ல இருக்கிறோம், இன்னும் 64 GB ஸ்டோரேஜோட மொபைல் லான்ச் பண்றதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா 64 GB நீங்க OS இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 GB வரைக்கும் எடுத்துது. அதுபோக ஒரு சில ஆப் வந்து நம்ம டெஸ்டிங்காக இன்ஸ்டால் பண்ணோம், அதனால 30 GB வந்தது. ஸோ அது போக நீங்க ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் நீங்க வாங்கினோடனே நிறைய ஆப்ஸ் ஏற்றுவீங்க. இதெல்லாம் ஏற்றுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு யூசேஜுக்குன்னு பார்த்தா ஒரு 15 to 20 GB தான் இருக்கும். அதுவுமே மற்ற ஆப் எல்லாம் பிடிக்கும்போது உங்களுடைய மொபைல் கொஞ்ச நாள்லே ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா 128 GB ஸ்டோரேஜோட சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே ஒரு நார்மல் யூசரா இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அது பெட்டரா இருக்கும். கொஞ்சம் அதிகமான ஆப்ஸ் நிறைய மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா 6+128 தான் பெட்டரான சாய்ஸா இருக்கும். பட் 12,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இதோட பெட்டர் சாய்ஸும் நிறைய இருக்குது. ஒரு பெஸ்ட் டிசைனோட இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல கிளாஸ் பேக்கோட நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்து ரெட்மில தான் வேணும், அதுவும் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை தாராளமா செக் பண்ணி பாருங்க. இல்ல நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 6+128 ஆஃபர்ல 10,000 ரூபாய்க்குள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது வாங்குனீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த மொபைல் பெஸ்டா இருக்கும். பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.